அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். மகிழ்ச்சியான இந்த நல்ல பகல் நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த ராத்திரி பொழுதில் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை நம்மேல் அவர் விளங்க பண்ணினார். தொடர்ந்து வேதத்தை நாம் கற்றுக்கொண்டோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து இன்னும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து எழுதும் பொழுது சொல்லுகிறார், என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை குறித்து விரும்புகிற காரியம், நாம் பலப்படுவதை கர்த்தர் பேசும். எங்களை கொண்டு பேசும், எங்களுக்காக பேசும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக பேசும். உம்முடைய கிருபையில் நாங்கள் வளரவும் பெற்றுக்கொள்வதற்காக பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு என்னோடு பேசும். உம்முடைய அனாதி நோக்கங்களை இந்த உலகம் அல்லது உலகத்தில் இருக்கிற நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட எங்களோடு பேசும். அப்பா, இந்த உலகத்தில் நீர் பேசுகிறது போல வேறு எவரும் பேச முடியாது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, நீர் பேசுகிறது போல இந்த உலகத்தில் வேறு எவரும் பேச முடியாது. எவரும் பேச முடியாது. நீர் இருதயம் அறிந்து பேசுகிறவர், நினைவுகளை அறிந்து பேசுகிறவர், விருப்பங்களை அறிந்து பேசுகிறவர், எங்கள் எதிர்காலங்களை அறிந்து பேசுகிறவர். இந்த ராத்திரி பகல் வேளையில் கர்த்தர் எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். ஒன்ஸ் அகைன், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாயிருக்க உதவி செய்யும். ஆமென். அப்பா, உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன். வார்த்தை என்னுடைய உம்முடையதும் வாய் என்னுடையதாகட்டும். நீர் மட்டும் மகிமைப்படுத்துங்க, படுங்க, கிரியை செய்யுங்க. வார்த்தைகளை சத்துரு தடை செய்யாதபடி கர்த்தரவைகளை கட்டைந்து கொள்ள ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சரி, ஆமென் சொல்லுங்க. உங்களை சரியா 2 மணிக்கு அனுப்பிடுவேன். என்ன, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறீங்கல்ல, நீங்கள் எவ்வளவு நேரமாச்சு உட்காந்து? உங்களை எழுப்பி விட்டாங்களா? உங்களை எழுப்பி விட்டாங்களா? சுய நினைவாக இருக்கீங்களா? வேற மெமரி லாஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களை எழுப்பி விட்டாங்களா? நீங்கள் உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகுது? புரியலை? இப்போதாம்மா. சரி, அப்போ நான் உங்களை கரெக்டாக 1 மணிக்கு எழுப்பி விடுவேன். என்ன, அப்போ 1/2 மணி நேரம் உட்காந்துக்கிடுங்க. எப்போவுமே 50 நிமிஷத்திற்கு மேலே உங்களை ஒரே நிலைக்கு என்ன செய்யக்கூடாது? உட்கார வைக்க கூடாது. அது உடம்புக்கு ஆகாது. ஒரே நிலையில் 50 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இருக்கவோ நிற்கவோ கூடாது. ஊழியர்கள் பலரும் செய்கிற தவறு தான். ஒரே இடத்துல இப்படியே ஸ்டாண்டு போட்டு நிற்கக்கூடாது. அப்படி நின்னாலும் 30 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு வாட்டி வாக் பண்ணியிருக்கணும். அதை செய்யாததுனால தான் நிறைய பேருக்கு கம்ப்ரெஷன் ப்ராப்ளம் வருவதற்கான காரணம். புரியுது? அது மாதிரி உட்காந்துருந்தாலும் அப்படி தான். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணி மறுபடியும் உட்காரணும். நீங்கள் நினைக்கலாம், ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிற இடத்துல சாத்தியமாகாது. ஆகணும், நீ உயிரோடு இருக்கணும்னா. அல்லேலூயா. சரி,
என்னால் முடிஞ்ச தகவலை சொல்லியிருக்கேன், மீதி மற்றவை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய விருப்பத்தை அல்லது தேவனுடைய சித்தத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? நாம் பலனுள்ளவர்களாக மாற வேண்டும். ஆமென். பாருங்க, 2 காரியங்கள். ஒன்று, சிலர் பலனாக இருந்துவிட்டு பலகீனப்பட்டிருக்கிறார்கள். பலனாக இருந்துவிட்டு பலகீனப்பட்டவர்கள் பலனடைய வேண்டும். சிலர் இன்னும் பலனடைய வேண்டும். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எப்பவுமே ஆண்டவருடைய அந்த கான்செப்டை நீங்கள் புரியணும். ஆண்டவர் இந்த உலகத்தின் பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் ஏறே வித்தியாசங்கள் உண்டு. மறுபடியும் சொல்கிறேன், மனிதன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஆண்டவர் அப்படித்தான் சொல்கிறார். மனிதர்கள் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், நீங்கள் உலகத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனால் நாம் பார்க்கிறது போல ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஒரு நாளும் வருத்தப்படவே கூடாது. அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க இப்படி என்ன பார்க்குறாங்களே, அவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஆண்டவரே அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், மனிதர்களின் பார்வை அல்ல, ஆண்டவருடைய பார்வை. அல்லேலூயா. அவ்வளோதான். குறை சொல்கிறவன் இருந்துட்டு தான் இருப்பான், குற்றம் சொல்லுகிறவன் இருந்துட்டு தான் இருப்பான். பேசுங்க, அற்பமாக பேசுகிறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. மூக்கு இருக்கிறது வரைக்கும் எது இருக்கும்? இருக்கத்தான் செய்யும். இது பைபிள் அல்ல, இது பழமொழி. ஆனால் பைபிள் சொல்லுது, தோல் இருக்கிறது வரையிலும் நோவு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் மனுஷ வர்க்கம் பூமியில் இருக்கிறது வரைக்கும் குறை சொல்கிற பேய் இருக்கத்தான் செய்யும், குத்தம் சொல்கிற பேய் இருக்கத்தான் செய்யும். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிக்கக்கூடாது. நீங்கள் தேவ சித்தத்தை அறிந்து பயணித்து கொண்டே இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. ஒரு வாட்டி ஆமென் என்னை வருத்தப்படுத்துகிற ஒரு நிலை எங்கள் ஊழியர் கூட்டத்தில் நடந்தது. நான் ரொம்ப நேசிக்கிற என்னிடத்திலிருந்து அதிக உதவிகளை பெற்ற ஒரு நபர் ஊழியர் கூட்டத்தில் நான் அன்னைக்கு போகலை. அவர் சொன்னாராம், அவர் பணத்தை கோணியிலெல்லாம் அழுறாரு, அவருக்கு என்ன குறை அப்படின்னு நம்ம ரொம்ப வசதியானவ மாதிரியும் ஒரு மாதிரி அற்பமாக பேசினதா நான் மனசில் கேள்விப்பட்டேன். அப்போ என்ன நடந்துச்சு, எனக்கு அதை கேட்டப்போ ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா பல வருஷங்கள் அவர் நம்முடைய உதவியிலே வாழ்ந்த மனிதன். அவருடைய மகளுடைய திருமணத்திற்கு ஆமென் அன்றைக்கு என் பிள்ளைகளெல்லாம் குட்டி பிள்ளைகள். ஆனால் அந்த பிள்ளைக்கு திருமணத்திற்கான மிகப்பெரிய தொகையை என் தோளில் நான் சுமந்தேன். ரொம்ப உதவி பெற்ற ஒரு மனுஷன். வேற எவனும் பேசியிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, ரொம்ப அற்பமாக பேசினாங்க. இதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. 3 நாளாக என்னால் எதையுமே செய்ய முடியல. காலையில் எந்திரிச்சு 9 மணிக்கு நான் சர்ச்சுக்குள்ளே வருவேன். நைட்டு வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டேன். அப்படியே உட்காந்து, இப்படி பேசிவிட்டாங்களா ஆண்டவரே, இப்படி பேசிவிட்டாங்களே, நான் இவ்வளோ உதவி செய்தனே, என்னை அற்பமாக சொல்லிவிட்டாங்களே. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 3 நாளாக நான் விசிட்டிங் போகலை. குறைந்தபட்சம் நான் 5 வீடுகளுக்காகிலும் ஒரு நாள் ஜோம் பண்ணுவேன். ஆமாம், அதில் 3 வீடாகிலும் புதிய வீடுகள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். நான் என் வேலை செய்கிறதுல குறைந்தபட்சம் 5 வீடுகள் ஜோம் பண்ணுவேன். நான் ஒரு இடம் போகலை. நான் 3ஆவது நாள் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், இங்கே பாரு, நீ ஏன் இப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? உடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இப்படி பேசிட்டாங்களேப்பா. அப்போ உடனே ஆண்டவர் சொன்னேன், இங்கே பாரு, 3 நாளாக நீ ஊழியம் செய்யலை, பாதிக்கப்படுகிறது யாரு? நான். 3 நாளாக குறைஞ்சது 15 வீடாகிலும் ஜோம் பண்ணியிருப்பேன். அந்த வீடுகள் ஜோம் பண்ணப்படவில்லை. நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற, அதெல்லாம் சரிதான்.
நீ என்னோட நேரத்தை துக்கமாய் செலவழிக்கிற, நீ ஏன் காரியம் தடைப்படுது? இங்கே பாரு, பேசுனது அவன், ஆனால் நீ யாருடைய வேலையை செய்யாமல் இருக்கிற? என் வேலையை செய்யாமல் இருக்க. பேசினவன் பேசிட்டு போயிட்டான். ஊழியம் யாருக்க? சபை யாருக்க? கர்த்தருக்க. எல்லாம் பேசினது அவன். நான் உன்னை ஏதாவது சொன்னனா? ஆண்டவர் கேட்ட கேள்வி அது. ஏன் பேசினது அவன் இல்லப்பா பேசினா? பேசினது ஒரு மனுஷன். ஆனால் நீ ஜெபிக்காம இருக்க, பாதிக்கப்படுகிறது நான். பேசுகிறது மனுஷன், நீ ஊழியம் செய்யாம இருக்க, பாதிக்கப்படுகிறது நான். நான் உன்னை ஏதாவது சொன்னேனா ஐயா? அந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? என் பிள்ளையை குறித்து எனக்கு தெரியாதா? எந்திரியா. உண்மையிலே அன்னைக்கு நான் உணர்ந்த ஒரு காரியம், இந்த உலகத்தில் எதைக்காகவும் கர்த்தருக்காக நான் செய்கிற ஒரு காரியத்தை தடைபடுத்தி விடவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கா? உலகத்தில் பிரச்சனை, ஆனால் நான் ஆராதனைக்கு போக மாட்டேன். மனுஷனால பிரச்சனை, நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன். யாரோ செய்த தவறுக்காக யார் தண்டிக்கப்படுகிறார்? ஆண்டவர் தண்டிக்கப்படுகிறார். யாரோ செய்த செயலுக்காக யார் வருத்தப்படுகிறார்? தேவன் வருத்தப்படுகிறார். அந்த தவறை செய்திருக்கீங்களா? வீட்டில் இருந்திருக்கீங்களா? கூட்டத்துக்கு போகாமல் மனசு உடைஞ்சி யாரோ செய்த தவறுக்கா சாரி கேட்கணும் தானே? இனி அந்த தவறை செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் நானும் செய்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பேசுனது அவன், நான் உன்னை ஏதாவது சொன்னனா? இல்லையே. நீ எந்திரிப்பா, நீ செயல்படு. நீயே முடங்கி போனால், நீயும் முடங்கி போனால், அந்த வார்த்தை தான், நீயும் முடங்கி போனால். எத்தனை பேர் முடங்கிட்டாங்க? எத்தனை பேர் தரிசனம் உள்ளவர்கள் முடங்கி போனாங்க? தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள் பணத்தை கண்டு முடங்கி போனார்கள், பிரச்சனைகளை கண்டு முடங்கி போனார்கள், உலகத்தை கண்டு முடங்கி போனாங்க, சோதனைகள் வந்த பொழுது முடங்கி போனார்கள். நீயும் முடங்கி போனா? யார்? அன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு நாளும் நீ உமக்கண்டு செய்கிற வேலையை நான் மட்டுப்படுத்தவே மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? மழையானாலும் சரி, வெயிலானாலும் சரி, கர்த்தருக்காக செய்கிறத செய்துகிட்டே இருக்கணும். அவன்தான் உண்மையான ஆவிக்குரியவன். அவன்தான் உண்மையான தேவனை நேசிக்கிறவன். அவர்கள் தான் உண்மையான தேவ ஊழியர்கள். ஏன்னா கர்த்தர் நம்மை பலகீனவனாக இருக்க அழைக்கவில்லை, பலவானாக இருக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர்யா, ஆண்டவர் என்னை பலப்பட சொல்லுகிறாரே, நான் பலவான் அல்லவே. நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கிடணும், ஆண்டவருடைய அழைப்பில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எல்லாரும் எடுங்க 1 கொரிந்தியர். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா ஐயா? நல்லது. படிக்க தெரிஞ்ச எல்லாரும் 1 கொரிந்தியர் எடுங்க. நான் மெதுவாக தான் எடுப்பேன். முதல் அதிகாரத்தை எடுங்க. 23 முதலான வசனங்களை வாசிப்போம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சரி. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். சரி. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். 26 முதல் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை
நம்ம ஒன்றை பார்க்கணுமா? என்னமா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் யார்? பலகீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்முடைய பலகீனம் நமக்கு தெரியுதோ இல்லையோ? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் நம்மை விட ஞானிகள் இருக்கிறாங்க, நம்மை விட பலவான்கள் இருக்கிறாங்க, நம்மை விட அறிவுள்ளவர்கள் இருக்கிறாங்க, நம்மை விட பட்டதாரிகள் இருக்கிறாங்க, நம்மை விட படித்தவர்கள் இருக்கிறாங்க, நம்மை விட சிறந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அவர்களை வெட்கப்படுத்தும்படி பலகீனமான உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. நம்ம ஞானிகள் இல்லை, நம்மில் பலரும் பிரபுக்களும் இல்லை, நம்மில் பலரும் பலவான்களும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலகீனனாகிய உன்னை அழைத்து நான் பலப்படுத்தி பலவானோடு யுத்தம் பண்ண வைப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பைத்தியக்காரனாகிய உன்னை அழைத்து உனக்கு ஞானத்தை கொடுத்து பல ஞானவான்களோடு ஒருமித்து அமர்ந்து பேச வைப்பேன். கனவீனத்துக்குரிய உன்னை அழைத்து உன்னை கனப்படுத்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுவேன். ஆண்டவருடைய கவனத்தை நீங்க கவனிக்கணும். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், என்னால் இதை செய்ய முடியுமா பிரதர்? என்னால் இதை செய்ய முடியுமா? என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? என்னால் இதை செய்ய முடியுமா? உன்னால தான் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? நீ பலவீனன். சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பலன் இல்லை இல்ல, என்னால் செய்ய முடியாது. அறிவில்லை இல்ல, என்னால் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னை ஏன் நான் இந்த மினிஸ்ட்ரிக்கு அழைத்தேன் தெரியுமா? நீ பலகீனனா இருக்கிறதுனால தான். பலவான் உலகத்தின் பலவான்களால் செய்ய முடியாததை உலகத்தின் பலவீனர்களாய் செய்ய முடியும். அதுதான் உன்னுடைய அழைப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில ஆண்டவர்களை வாப்பா ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுத, உடனே நீங்க ஐயே என்னால் முடியாது, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். உன்னால முடியாதுல்ல, எனக்கு அறிவே இல்லை, அதனால தான் கூப்பிட்டேன். வா, உனக்கு அறிவில்லாதவன் தான் எனக்கு வேணும். லூசு பயலை கொண்டு தான் வேலை செய்யணும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆண்டவருடைய அழைப்பே வித்தியாசமானது. அதான் ஒரு பழைய பாட்டு சொல்லுது, என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. நீதான் வேணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்துவார். பலகீனமானவைகளை தெரிந்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களை பயன்படுத்துவார். கனவீனமானவைகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கனத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்துவார். அப்படியானால் இந்த பகல் வேளை நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தேவ மனுஷன் எவைகளில் பலப்படுவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? நேற்று இரவில் சொன்னோம், கிருபையில் பலப்பட வேண்டும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கிருபையில் பலப்பட வேண்டும்.
இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிருபையில் பலப்படுதல் என்றால், கிருபையில் எப்படி பலப்படணும்? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை என்ன செய்யும்? பெருகும். இந்த பலப்படுதலும் பெருகுதலும் ஒரே அர்த்தம்தான். ஒன்றி பெருகட்டும், இல்லையானால் கிருபையில் என்ன செய்யட்டும்? பலப்படட்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் தனி நபர் ஜபங்கள் உங்களை கிருபையில் பலப்பட பண்ணும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? த பர்சனல் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர், ஐ மீன் இந்த தனிநபர் உறவு தெய்வத்தோடு கூட கிருபையில் பலப்படுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்னா, நம்மை தனிநபர் வாழ்க்கையில் அதிகமாக ஜெபிக்க வைப்பார். ரெண்டாவது, நாம் தேவனை துதிக்கின்றவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, கர்த்தரை புகழுகிறவர்களாக மாறணும். நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறிவிடக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆத்துமாவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடு செய்யணும். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ சில ஆட்கள் எப்போ ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க? நன்மை நடந்த உடனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாராவது திட்டான்னு வைங்க, இந்த ஸ்தோத்திரம் வராது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நன்மையில் மட்டும் ஸ்தோத்திரம் அல்ல, எந்த தீமையிலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களாப்பா? சில ஆட்கள் எப்போ வேலை செய்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன முணுமுணுப்பாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம் என்ற முணுமுணுத்தல். சிலரை பார்த்துருக்கீங்களா? பாடல்களை முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள். என்னையா தேடி நீர். சில ஆட்களை நான் பார்த்துருக்கேன், அவன் பாட்டுக்கு நடப்பான், பக்கத்தில் பின்னால் ஆர்ன் அடித்தாலும் அவனுக்கு தெரியாது. தோத்திரம் இரத்த கோட்டைக்குள்ளேன்ட்டு போயிட்டே இருப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நடு ரோட்டில் நடந்துட்டு இருப்பான், ஆனால் இரத்த கோட்டைக்குள்ளே நடப்பான் அவன். அப்போ ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? ஒரு ஐக்கியத்தில், ஒரு உறவில் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் கிருபை பெருகுவதற்கு துதித்தல், ஸ்தோத்திரம் சொல்லுதல், புகழுதல், பாராட்டுதல், ஆண்டவரை மகிமைப்படுத்துதல், ஆராதித்தல், இதை இன்னும் நாம் பெருக்க கவனமாய் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான் உங்களை கிருபையில் பெருக பண்ணும். புரியுதா உங்களுக்கு? சில ஆட்களை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம திறந்து விட்டோம்னு வைங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தோத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உடனே சொல்லுவார், கழுத பயல 6 நாளா நீ எவ்வளோ பார்க்க போனேன் பார். ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமை போனால, திங்கக்கிழமை உன்னை காணும், செவ்வாய்க்கிழமை உன்னை காணும், புதன்கிழமை உன்னை காணும், வியாழக்கிழமை உன்னை காணும், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு உன்னை காணும், சனிக்கிழமை உன்னை காணும், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அப்பா உன்னை பார்க்குறேன் நான் மிதிச்சே விடும் ஓடி போயிருன்றான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? தோத்திரம் இடைவிடாமல் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி, இப்போ பாப்பா செகண்ட் இயர் படிக்கிறான் காலேஜ், கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி இப்போ பிரசங்கம் பண்ணேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணேன். அன்னைக்கு ஒரு 7 பேரோ 8 பேரோ தான் சபையில் இருப்பாங்க. கூட்டம் முடிச்ச உடனே ஒரு சகோதரி, ஆமாம் எனக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கார், என்ன வேணாலும் நேரம் பேசிடுவானுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன, நேரம் வந்து பாஸ்டர்யா எல்லா பிரசங்கத்துக்கு ஒன்றும் கீழ்ப்படிய முடியாது. எப்படி? அதான் என் சபையில் விசுவாசி, எல்லா பிரசங்கத்துக்கும் என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவரோட சஞ்சரிக்கிறதுன்னா, எங்களுக்கு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, ஆடு மாடு கிடக்கு, நாங்கள் வேலை செய்யணுமா இல்லையா? அது ஏனோ கால தான் முடியும், எல்லாம் செய்ய முடியாது.
எனக்கு கஷ்டமாக இருந்து அதான் சொல்லிட்டு போகிறேன், என்னால் முடியாதுன்ட்டு போயிட்டு. எனக்கு சங்கடம்னா தாங்காது. அட பாவி, ஒரு வாரம் முக்கி பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணனா, பிரசங்கம் முடிஞ்ச உடனே கன்க்ளூஷன் இப்படி இருக்கேனாதா, என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த வாரத்தில் நான் மறுபடியும் அந்த பகுதியை தியானிக்கும் பொழுது மறுபடியும் அதை படித்தேன். ஏனோக்கு எத்தனை வருடங்கள் சஞ்சரித்தார், மன்னிச்சுக்கிடுங்க, அப்போ சஞ்சரித்தார் அப்படின்னு நான் படிச்சுட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்ப தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த அம்மா கூட சஞ்சரிச்சிருக்காருன்னு அர்த்தம். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது குடும்பத்தோடையும் சஞ்சரித்திருக்கிறார், பிள்ளைகளோடு சஞ்சரித்திருக்கிறார். அப்ப வீட்டில் நல்ல ஒரு புருஷனா, மனைவிக்கு நல்ல புருஷனா, பிள்ளைக்கு நல்ல அப்பனா, ஆமீன், தன் நன்மைகளுக்கு ஒரு நல்ல எஜமானனாக இருந்துவிட்டு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அந்த மனிதனால் அப்படி இருக்க முடிஞ்சிருக்கு, அந்த மனிதனால் அப்படி இருக்க முடிந்திருக்கு. இதை படித்த உடனே என் புத்தி பிரகாசித்து ஒரு பல்பு ஆன் ஆயிட்டு, ஆஹா வா மகளே, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் இவளை எழுப்பி நிற்க வச்சு அவன் குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். நீ எத்தனை பெற்றிருக்க? 2 பசங்க, உனக்கு குமாரத்தி கிடையாது. அப்ப உன்னை விட அதிகமா பெற்றிருக்கார் யாரு? ஏனோக்கு பெற்றிருக்கார். அவருக்கு ஆடுகளும் மாடுகளும் என்ன செய்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. உனக்கு ஆக மொத்தம் 3 ஆடு தான் நிற்கி வீட்டில், கொன்னே விடுவேன், சஞ்சரித்தே ஆவணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ நாம் பயணித்து கொண்டிருக்கும் பொழுதும் யாருக்கு கிருபை பெருகும்? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிறவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லுகிறேன், கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த கிருபை மட்டும் ஒரு மனிதனோடு கூட இருக்குமானால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சா? இல்லை, உலகமே அழிஞ்சு போச்சு, உலகமே அழிஞ்சு போச்சு. அந்த குடும்பம் அழியல, அவன் பிள்ளைகள் அழியல, அவன் தரிசனம் அழியல, அவன் அழைப்பு அழியல, அவன் நோக்கம் அழியல, அவன் ஆராதனை அழியல. ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பம் தேவ கிருபையில் இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் அந்த குடும்பம் காக்கப்படும். கர்த்தர் கேரண்டியா காப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களே, லைனில் ப்ராப்ளம் இருக்குது, எல்லா கேபிளையும் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னா சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களை இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்க வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறப்போகிறது. உங்களை கொண்டு உங்கள் சபைகளை கட்ட விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்க அதுக்கு பெருசா ஒண்ணு, பாஸ்டர் எனக்கு அவ்வளவு படிப்பில்லை பாஸ்டர், வேணான்னு சொல்றேன், அந்த அளவுக்கு காசும் பணம் இல்லை, வேண்டான்னு சொல்றேன். கர்த்தர் தான்மா உங்க ஞானம், கர்த்தர் தான் உங்க பலன். அதனால உங்களுக்கு தேவை தேவ கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்ப நீங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல யாரிடத்துல பேசணும்? சரி, நைட்டு தூங்கும் பொழுது முதல்ல யாரிடத்துல பேசணும்? உங்களுக்கு நல்லது கெட்டது நடந்தா முதல்ல யாரிடத்துல சொல்லணும்? புரியுதா இல்லையா? இன்னைக்கு 24 மணி நேரம் நம்ம வாழ போறோம். அந்த 24 மணி நேரம் யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதான் முக்கியம். அல்லேலூயா. சில ஆட்கள் ஆமென் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவர்களிடத்தில் இல்லாத தேவ பிரசன்னம் சிலரிடத்துல இருக்கும். ஆனா அவங்க அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா, பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் லிட்ரேச்சர் பிரேயரா இருக்கும்.
ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், நீர் அப்படி செய்யும், ஏன் இப்படி செய்யவில்லை, இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பான். ஆனால் இந்த அரை மணி நேரம் ஜெபிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு தகப்பனிடத்திலே ஒரு தாயினிடத்திலே எவ்வளவு டீப்பா மனம் திறந்து பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுவான். அவ எதுக்கும் ஆண்டவன்ட்ட தான் முதல்ல, கணவன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, மனைவிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, பிள்ளைகளிடத்துல சொல்றதுக்கு முன்னாடி, பாஸ்டர்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி, ஆமென், முதல்ல போய் ஆண்டவரே என்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வேற யாரையும் தெரியாது, அப்பா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு அவன் சொல்றான்னு வைங்க, அவன் இந்த உலகத்துல எவன் நினைச்சாலும் அழிக்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அப்போ இப்போ நம்ம சொல்லணும், உறவை, தேவனோடு உள்ள உறவை விட்டுறாதீங்க. உறவில் வளருங்கள், கிருபை பெருகும். சொல்லுங்க, உறவை வளருங்கள், கிருபை பெருகும். வளருங்கள், கிருபை பெருகும். சொல்லுங்க, உறவை வளருங்கள், கிருபை. சில ஆட்கள் தேவ பிரசன்னத்தை ஜெபிக்கும் பொழுதுதான் நீங்க உணர்வீங்க. புரிஞ்சுக்கிடணும். ஆலயத்திற்கு வரும் பொழுது மட்டும்தான் தேவ பிரசன்னத்தை சிலர் உணருவாங்க. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவாவியினால் நிரப்பப்பட்டு ஆவியிலே ஆராதிக்கிற பிள்ளை அவன் தேவ பிரசன்னத்தை உணராத ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் உங்களை எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்க ஆராதனைக்கு ஆராதனை தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களா இருக்கக்கூடாது. தெருவில் நடக்கும் பொழுதும் நம்மை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கும். ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நம்மை சுற்றிலும் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அதனால இன்னைக்கு பகல் வேளை தேவ பிரசன்னத்தை விட்டு நீங்க வெளியே வரவே கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்ப வேணாலும் உங்களை பயன்படுத்த முடியும். ஆமா, எனக்கு சின்ன வயசுல நான் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சவன். என்னுடைய 9வது வயசுல பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். ஒரு டிரைவரை கூப்பிட்டு அந்த மனிதனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல கத்த சொன்னார். என்னுடைய 9வது வயது. பஸ்ஸில் டிரைவர், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்பா கூட. அந்த மனிதனை கூப்பிட்டு, அம்மேன் அண்ணே, உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, இதை கவனிச்சுக்கிடுங்க, உன் வாழ்க்கை இப்படி இருக்குது. அப்போ என் ஆவியில் நிரம்பி என்ன கோயிலே உட்காந்துருந்தோம், பஸ்ஸுக்குள்ளப்பா நின்றுட்டு இருந்தோம். ஆண்டவர் நம்ம எப்பவும் பயன்படுத்த முடியும். தேவனோடு உள்ள உறவு இருந்துக்கிட்டே இருக்கணும். மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்களா? மொபைல் ஃபோன் இருக்கா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களா? சைலண்டில் வச்சுருக்கீங்களா? சைலண்ட்லேயே வச்சுருக்கீங்க. அப்போ அது அமைதியாக இருந்தாலும் நெட்வொர்க்கோட ஒரு உறவில் இருக்குதா இல்லையா? இருக்குது தானே? அதே மாதிரி தான் நம்ம அலுவலகத்தில் இருந்தாலும் நமக்கு ஆண்டவருக்கு இடையில் ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நீங்கள் நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்கு பெயரப்படாது, சுவிட்ச் ஆஃபுக்கும் பெயரப்படாது. எப்போவுமே லிங்கில் இருங்க. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிறதற்கு நீங்க எந்த காலதாமதமும் பண்ணப்படாது. சில ஆட்களை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பண்ற ஒரு பெரிய சேட்டை என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வருவாங்க, பாட்டு பகுதி முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க. அப்படி செய்யவே கூடாது. நம்மை கிருபையில் பெருக பண்ணுகிறதே என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பாடல் ஆராதனை தான். சரி, நான் உங்களை பார்த்து சொல்றேனே, பிரசங்கம் யாருக்காக பண்ணப்படுது? உங்களுக்காகவா ஆண்டவருக்காகவா? சரி. ஜெபம் யாருக்காக பண்ணப்படுது? உங்களுக்காகவா ஆண்டவருக்காகவா? சரி. காணிக்கை யாருக்காக போடப்படுகிறது? அது பரலோகத்துக்கு உடனே நீங்க ஃபேக்ஸ் அனுப்புறீங்களா? உள்ள பூமியில ஊழியத்துக்கு பயன்படுத்துறீங்களா? ஊழியத்துக்கு தானே பயன்படுத்துறீங்க, சரிதானே? சரி. அப்ப ஆண்டவருக்கா நீங்க எதை செய்றீங்க? பாடி தேவனை துதிக்கிறது மட்டும்தானே. அதுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? பஸ்ஸில் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் சொல்ல உங்களுக்கு புரியும்ல? நம்ம ஆண்டவருக்கா செய்கிறது அவ்வளோ நேரம் பாடுறதே, அவ்வளோ நேரம் துதிக்கிறதே. ஆனால் அதை தாமதிச்சு தானே நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், ஆராதனையின் துவக்கத்திலேயே தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்திற்கு வந்து விடுவது நல்லது.
ஆனால் சில நேரத்தில் நம்மளால் சாத்தியப்படவில்லை. ஆனாலும் தெளிவாக சொல்லுகிறேன், நம்ம வீடுகளில் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நம்ம ஆண்டவருக்கா செய்கிறது. என்னையா தேடி நீர் ஐயா ஏசுநாதா, அடிமை உமக்கே இனினா. அவ்வளவுதான். நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு பாடுகிற ஒரு பாட்டு தான். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே நல்ல. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க எங்க போனாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க தேவனை துதிக்கிறத, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானே, பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்க கைகளை உயர்த்துங்க. அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? நீங்க எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்க, ஜெபிக்கிறீங்க? 45 நிமிஷம் நீங்க ஜெபிக்க இருக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் 25 நிமிடமாகில அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும். நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது தேவனோடு ரகசியங்களை பேசுவீர்கள். நான் சொல்லது புரியுதா இல்லையா? நீங்க மற்றபடி செய்கிற, ஒரு நிமிஷம், இந்த மானிட்டருக்கு அதுக்கும் லிங்க் இருக்காமா? ரகசியங்களை பேசுகிறீர்கள். அப்ப அந்த ரகசியம் யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? சாத்தானுக்கு தெரியாது. நீங்க தமிழ்ல ஜெபிக்கும் பொழுது நீங்க எதுக்கா ஜெபிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்கல்ல, அது யாருக்கு தெரியாது? யாருக்கும் தெரியாது. ஆனா பரலோகத்துக்கு உங்களுக்கு இடையில ஆவியில் ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஆவியில ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், தேவ கிருபையில ஜெபிக்கணும்னு நம்ம சொல்றது. புரியுதாமா? அப்ப தனியா இருக்கிற நேரத்தில் அவன் நடந்து போகும் பொழுது ரிகா ராஹா துனியா சிக்கரோ துனியா கரபா துனியா லபா, அப்படியே நம்ம ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க, ஆவியில துதிக்க துதிக்க, அவன் ஸ்தோத்திரம் தேவன். எஸ், மாற்றம் வருது. ரத்தஞ்சயம். அல்லேலூயா. நன்றிமா நன்றிமா நன்றிமா. இப்பதான் ஆனாச்சு. வாழ்க வளமுடன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்பதானே கேக்குது? இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனோடு பேசும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? நமக்கும் பரலோகத்திற்கும் இடையில ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆண்டவரோடு ரகசியங்களை பேசிக்கொண்டே இருப்போம். அதனால நீங்க ஆலயத்தில் வரும் பொழுதும் சபையாருக்கும் சொல்லுகிறேன், போதகர்களுக்கும் சொல்றேன், ஜனங்களை அதிகமாக தேவ சமூகத்திலே ஆவியில ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் சபையில. ஆமென். சில ஆட்கள் 1/2 மணி நேரம் ஆராதனை நடத்துவாங்க. அதுல எப்படி ஒரு 10 பாட்டாவது பாடி கொல்லாம விட மாட்டான். தோத்தரன் சிலர் பாடுறதெல்லாம் கேட்டு பெர்க்மான் செய்ய நேரில் கேட்டால் இதுக்கு முன்னே சூசைடு தான் பண்ணணும். அவர் பாடி தள்ளிடுவான். சரிப்பா, ஒரு பாட்டு பாடியாச்சு, கொஞ்ச நேரம் அவங்க ஆவியில ஜெபிக்கட்டுமே, கொஞ்ச நேரம் அவங்க ஆவியில ஜெபிக்கட்டுமே, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணட்டுமே, அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு உறவு உண்டாகட்டுமே. அதுல கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக தோத்தர் கிருபை பெருகுகிற இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? பைபிள் சொல்லுது. ரோமர் 8:26 படிங்க. ரோமர் 8:26 படிங்க. ஆமென். தெரிந்த பகுதி தானே ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க. ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? ஆமென். வாசிமா, நீங்க வாசிங்க, நான் படிக்கிறேன். இன்னதென்று பாருங்க. எப்ப நமக்கு ஏற்கனவே எதற்காக எப்படி எப்ப ஜெபிக்கணும்னு தெரியாது. பைபிள் அதான் சொல்லுது. பைபிள் சொல்லுது, நாம் ஏற்றபடி ஜெபிக்க அறியாதவர்கள். நமக்கு ஜெபிக்க தெரியாது.
எப்ப ஜெபிக்கணும்னு தெரியாது, எதுக்கு ஜெபிக்கணும்னு தெரியாது, எதற்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்னே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய அறியாமைகள் இருக்கு. அதுல ஒரு அறியாமையாக்கும் ஜெபிக்க அறியாமை. ஆனா அந்த இடத்தை யார் ஃபில் பண்றா? அடுத்த வார்த்தை என்ன சொல்லுதாங்க? ஆவியானவர் தாமே, ஆவியானவர் தாமே வாக்குகடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா? அப்ப நீங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர் உங்கள் ஜெபத்தில் தன்னை என்ன செய்கிறார்? இணைத்துக் கொள்ளுகிறார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல நீங்க ஜெபிக்கும் பொழுது மாம்சத்துல தான் ஜெபிப்பீங்க. தேவாவியானவர் உதவி செய்வார் ஜெபிக்க. தமிழ்ல நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர், தாய்மொழியில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்வார். ஆனா அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது அவரே ஜெபம் பண்ணுவார். நான் சொல்ல வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண அவர் உதவி செய்கிறத விட நமக்கு அவரே ஜெபம் பண்ணா எவ்வளவு மகிமையா இருக்கும், எவ்வளவு மகிமையா இருக்கும். சில நேரத்தில் நான் ஜெபிக்க அவர் உதவி செய்யலாம். ஆனால் சில நேரங்களில் நான் ஜெபிக்கிறதை விட எனக்காக அவர் ஜெபிக்கிறது தான் நல்லது. அவர் ஜெபிக்கிறது தான் நல்லது. சில பிரச்சனை நேரத்தில் அவர் ஜெபிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர், நம்முடைய பலகீனங்களை அறிந்தவர், இனி வரப்போகிறதை அவர் அறிந்தவர். நான் ஜெபிக்கிறதை விட, நான் ஜெபித்து அவர் எனக்காக உதவி செய்கிறதை விட அவர் எனக்காக ஜெபிக்கிறது தான் நல்லது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம அதிகமா என்ன செய்யணும்? ஆவியில என்ன செய்யணும்? ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கிருபை என்ன செய்யும்? பெருகும். சொல்லுங்க கிருபை. ஒரு முறை கூட சொல்லுங்க கிருபை. ஒரு முறை கூட சொல்லுங்க கிருபை. துதிக்கும் பொழுது கிருபை, பாடும் பொழுது கிருபை, ஆராதிக்கும் பொழுது கிருபை, அந்நிய பாஷை பேசும் பொழுது கிருபை, ஆண்டவரை புகழும் பொழுது கிருபை. அப்ப வீட்டில் இன்று முதல் என்ன அதிகமா கேட்கணும்? ஆளில் ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற கிருபை. தனியா போகும் பொழுது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும், எனக்கு ஒரு முறை நான் உங்களை 1 மணிக்கு எழுப்பி விடுவேன்னு சொன்னேன். 10 நிமிஷம் அதிகமாக இருக்கும். மணியை பாருங்கள், இப்போ எழுப்பி விடுறோன்னு. அவ கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற டைம், பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். ஏற்கனவே 2 பக்கமும் திருச்செந்தூர் போயிட்டு 2 பேர் உக்காந்துருக்கான். திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டுருக்கிறான். நான் என்ன பண்ணுறேன், சாத்தாங்குளம் பக்கத்துலேருந்து பஸ்ஸில் ஏறுறேன். சாத்தாங்குளம் பக்கத்துலேருந்து பஸ்ஸில் ஏறுறேன். 2 பேர் 2 சைடில் உட்காந்துருந்தாங்களா? அந்த அளவிற்கு பெரிய ஆட்கள் யாரும் இங்கே இல்லை. 2 பேருக்கு அந்த சீட்டு போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் நான் நின்றுட்டு இருக்கிறேன். கண்டக்டர் சொல்கிறார், சீட்டு இருக்கலையா உட்காருன்னு. அவங்க 2 பேர் நடுவில் ஒரு பென்சில் சொருகிற இடம் தான் இருக்கு. அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கிறான். நான் என்ன செய்யறதுன்னே தெரில. ரொம்ப வருஷங்கள் ஆயிட்டு. உடனே பார்த்தேன், அவன் திட்டினதுனால நான் என்ன செய்தேன், 2 பேருக்கு இடையில போய் சொருகிட்ட பார்த்தா இந்த ஆள் அங்கேருந்து மொட்டை போட்டு வராங்க. சட்டையும் போடலை, மொட்டை மட்டும்தான் போட்டிருக்கான். அப்படியே உட்காந்து தூங்குறான். இந்த பக்கம் ஒரு மாம்சம் மலை, இந்த பக்கம் ஒரு மாம்சம் மலை, இடையில ஒரு சின்ன காத்தாடி கம்பு மாதிரி உட்காந்து இருந்து, ஏசப்பா என்னால் முடியவே இல்லை. தோத்துறேன். இவன் இங்கே உருளுறான், இவன் இங்கே உருளுறான். 2 பேரும் ஒரு இப்படி வச்சாங்கன்னு இந்த கரும்பை எடுத்து கரும்பு ஜூஸ் பொழிகிற மிஷினுக்குள்ளே சொருவின மாதிரி தான். ரொம்ப பாடுபட்டுட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்து, ஆண்டவரே என்ன செய்கிறது இவனை? அப்போ ஆவியானவர் என்னை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினார். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நடந்த சம்பவம் கேட்டுக்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிறத விட ஆவியில் கொஞ்சம் பலன் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இவனுங்க வேற நெருக்கிறாங்களா, அதுதான். கொஞ்சம் நேரம் ஆவியில் அந்நிய பாஷையில் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி இருப்பேன். தூங்கிட்டு இருந்தவங்க 2 பேரும் முடிச்சிட்டாங்க. 2 பேரும் முடிச்சிட்டாங்க. தோத்தர நானும் விட்ட மாதிரி இல்லை. ஆண்டவரை எனக்கு அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். கண்டிப்பாக அவனுங்களுக்கு லெவலை பார்க்காம உள்ள பேய் கண்டிப்பாக என்ன செய்யும்,
இருக்கும், கண்டிப்பா கிளப்பணும்னு சொல்லி நல்ல ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னையும் பார்ப்பாங்க, அங்கேயும் பார்ப்பாங்க, என்னையும் பார்ப்பாங்க, இருக்க முடியல. பட்டுன்னு பக்கத்தில் இருந்தவன் எந்திரிச்சான், நேர டிரைவர் சீட்டு பக்கத்தில் போய் அங்கே கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறான். தோத்துறான். உடனே கண்டக்டர் சத்தம் போடுறான், போய் உட்காரியான். முடியாது ஆட்டான். பக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் இவனும் போயிட்டான், இவனும் எந்திரிச்சு போயிட்டான். நான் மட்டும் ஹாயா உட்காந்து வந்தேன். உண்மையிலே சொல்லுது கர்த்தர் நல்லவர். பார்த்து இது சரிப்படாது. தோத்துறோம். என்னை பொறுத்த அளவில் அந்த திசைவள திருப்புல இருந்து வள்ளியூர் வாரது வரைக்கும் நான் மட்டும்தான் டிராவல் பண்ணேன். அப்புறம் வள்ளியூரில் 2 மெலிந்த பசுக்கள் ஏறி வர கண்டேன், இடம் கொடுத்துட்டேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? அபிஷேகம் பெற்றவன் ஆவியில் இருக்கும் பொழுது சத்துரு அவனை தொட முடியாது. அதுதான் தேவ கிருபை. தேவ கிருபை உங்களிலே வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஆனால் அதே நமக்குள் இருக்கிற ஆவியானவரைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க எப்பவுமே புரியுங்க. இதை பரிசுத்த ஆவின்னு நினைச்சுக்கிடுங்களேன். இது என்னது? பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்ப இது பரிசுத்த ஆவின்னா இது என்னுடைய பாடி, என்னுடைய சரீரம். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் நிலை. ஆனா இன்னும் நீங்க கிருபையில பெருக பெருக பெருக, அபிஷேகத்தில் பெருக பெருக பெருக, தேவ அன்பில பெருக பெருக பெருக, ஆவியில பெருக பெருக பெருக, கிருபையில பெருக பெருக என்ன நடக்குது தெரியுமா? ஒரு வசனம் சொல்றேன். கர்த்தருடைய நாளில் யோவான் ஆவிக்கு உள்ளானான். உங்களுக்குள்ள இருந்த ஆவிக்குள்ள இப்ப நீங்க வந்துடுறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? முன்னால அவர் உங்களுக்குள்ள இருந்தார், இப்ப நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இப்போ சத்துரு என்ன தொடணும்னா முதல்ல யாரை தொடணும்? அல்லேலூயா. சாபம் என்ன தொடணும்னா முதல்ல யாரை தொடணும்? தீமை என்ன தொடணும்னா முதல்ல யாரை தொடணும்? மந்திரவாதம் தொடணும்னா முதல்ல யாரை தொடணும்? செய்வனை தொடணும்னா முதல்ல யாரை தொடணும்? இல்ல நீ ஆம்பளையா இருந்தா செய்து பாருல. நீ நம்ம செய்திருவாங்களோ, ஏதாவது செய்திருவாங்களோ, செய்ய சொல்லவனே. நான் சொல்லுது, எனக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கான், அபிஷேகம் பெற்றிருக்கான். ஒருத்தன் அவன் குறுகுறுன்னு பார்த்தான்னு ஏதாவது செய்திருப்பானோ? நீ செய்ததை விட அதிகமாக தான் இனி அவன் செய்ய போறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதாம்மா? நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிருபைக்குள்ள இல்லாம இருக்கான். என் குடும்பம் கிருபைக்குள்ள எல்லாம் இருக்கு, என் பிள்ளைகள் கிருபைக்குள்ள எல்லாம் இருக்காங்க, என் சபை கிருபைக்குள்ள எல்லாம் இருக்கு, நான் தேவ பிள்ளை கிருபைக்குள்ள எல்லாம் இருக்கேன். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். நான் கிருபையில் வாழ்கிறேன். ஆமென் சொல்லுங்க.